அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கட்சி தாவல் தடைச்சட்டத்துக்கு கீழே ஒரு எம்பியோ இல்லை எம்எல்ஏவோ தண்டிச்சா அவங்க மீது என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ஏன் இதை பார்க்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கடந்த 20 நாட்களாக இந்த கட்சி தாவல் தடை சட்டம் சம்பந்தமான பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா அவங்க ஆட்சி அமைக்கும் போது அவங்களுக்கு ஆதரவாக சில ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சட்டமன்றத்தில் உள்ள விப் அப்படிலாம் கொறடா அவர் 3 வரி உத்தரவு பிறப்பிச்சிருப்பாரு. அதாவது நீ தாவேகா ஆட்சி அமைக்கும் போது அவங்களுக்கு எதிராக வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு பிறப்பிச்சிருப்பாரு. அந்த உத்தரவு இவங்க எதிராக செயல்பட்டு தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தினாங்க. அப்படிங்கிறனால அது 3ல் 2 பங்கு உறுப்பினரோட கம்மியான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சனால அவங்க மேலே கண்டிப்பாக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதாவது அந்த செயல் நடந்து 15 நாளுக்குள்ள அவங்க அவைத் தலைவர்கிட்ட இது சம்பந்தமாக மேல்முறையீடு செஞ்சிருக்கணும். செயல்லாம் அவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் தெளிவாக நம்ம பார்த்தோம். இப்போ என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டாபிக் சூப்பராக முடிஞ்சிடும். யார் ஒருத்தர் தடிக்கிறாங்களோ அவங்க உடனடியாக அவங்களோட சீட் வேக்கண்ட் ஆயிரும். அவர் எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பி இருந்தாலும் சரி, சீட்டு வேக்கண்ட் ஆயிரும். சரி, அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் மினிஸ்டராக இருந்தாலும் உடனே அந்த பதவி தானாகவே செயல்படும். அதுக்கடுத்து அவருக்கு ஆதாயம் தரும் பதவி, அதாவது அவருக்கு சம்பளம் ஏதாவது கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பதவி இருந்தால் அதுவும் தானாகவே செயல்ந்து போகும். சரி, இவ்வளவுதான் நடக்குமா? அப்ப அவர் தேர்தலாம் நிற்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. அவருக்கு உடனே அடுத்து பை எலெக்ஷன் வச்சாங்கன்னா, அதாவது இடைத்தேர்தல் வச்சாங்கன்னா உடனே அவர் அந்த இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியும். அது சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அதே கட்சியில் அவர் போட்டியிட முடியாது. ஆனால் சுயேட்சையாகவோ இல்லை அவர் எந்த கட்சி கூட சேர்ந்து இது பண்ணாரோ, அவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டாரோ அந்த கட்சியில் நின்று கண்டிப்பாக அவரால் எம்எல்ஏவோ இல்லை எம்பியாவோ வர முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அமைச்சராக மட்டும் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோதான் இந்த சட்டம். ஸோ முழுசாக தெரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திப்போம்.